வணக்கம். இன்னைக்கு விஷாரத் உத்தராதுல செகண்ட் பேப்பர்ல உங்களுக்கு ரோம் லெட்டர் 7ல கேட்கக்கூடிய பிராச்சீன் பாரத்துக்கே இதிஹாசகா ஸ்ரோத் அப்படிங்கிற அந்த புக்கில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது டீட்டெயில் கொஷின்ஸ் எழுத போறீங்க. இது உங்களுக்கு 10 மார்க் கொஷின்ஸ். இப்போ பார்க்கலாமா கொஷின்? फर्स्ट क्वेश्चन, इतिहास लेखन में प्रयुक्त होने वाले साधनों पर एक लेख लिखिए. அதாவது ரைட் அன் ஆர்டிக்கல் ஆன் த டூல்ஸ் யூஸ்டு இன் ஹிஸ்ட்ரி ரைட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரலாறு எழுதுறதுக்கு என்னெல்லாம் சாதனங்களை யூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாருங்க. ஹமாரே தேஷ் கா பிராச்சீன் ஐதிஹாசிக் நாம் பாரத் ஹை. நம்ம தேசத்தினுடைய பழமையான, அதாவது பண்டைய வரலாற்று பெயர் பாரதம். இசை இந்துஸ்தான் பி ககத்தே ஹை. இதை வந்துட்டு இந்துஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. धार्मिक और सांस्कृतिक कृतियों में भरत गंड नाम भी प्रयुक्त होता है. நம்முடைய ரிலிஜியஸ் மற்றும் கலாச்சார செயல்களில் பரத் கண்ட் அப்படிங்கிற பெயர் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யுனானியோ நீ இசை இந்தியா கஹா. கிரேக்கர்கள் இதை இந்தியா என்று கூறினார்கள். 1947 में आजादी प्राप्त होने के बाद गणतांत्रिक सरकार ने इस देश का नाम भारत स्वीकार किया. 1947ல ஃப்ரீடம்க்கு அப்புறமா நம்முடைய குடியரசு, அதாவது கணதாந்திரிக் சர்க்கார் அப்படின்னா நமது குடியரசு இந்த தேசத்தை பாரத் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்வீகார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டார்கள். इतिहास लेखन में 4 प्रकार के साधन प्रयुक्त होते हैं यथा. இந்த வரலாற்று எழுத்தாளர்கள் இதை 4 விதமான சாதனங்களை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். இதை வரலாறு எழுதுறதுக்கு 4 விதமான சாதனங்கள் என்னெல்லாம்? சாகித்ய और परंपरा, ऐतिहासिक ग्रंथ, புராதத்துவ, விதேசி லேखक வா யாத்ரி. அதாவது சாகித்ய பரம்பரா அப்படின்னா வந்துட்டு இலக்கியம் மற்றும் அந்த ட்ரெடிஷன். அடுத்து ஐதிஹாசிக் கிரந்த் அப்படின்னா வந்துட்டு வரலாற்று புத்தகங்கள். புராதத்துவ அப்படின்னா ஆர்கியாலஜி. விதேசி லேखक வா யாத்ரி அப்படின்னா ஃபாரின் ரைட்டர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ். இந்த ஃபாரின் ரைட்டர்ஸ்னால் இங்கே வந்து போயிருப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ட்ராவலர்ஸ் அப்படின்னா இங்கே வந்து ட்ராவல் பண்ணி இப்போ வேறு வேறு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போவாங்க, அந்த கண்ட்ரியை சுற்றி பார்ப்பாங்க, ஒரு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க அப்சர்வ் பண்ண விஷயங்களெல்லாம் கலெக்டிவாக வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வர இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு கூட நமக்கு ஹிஸ்ட்ரி எழுதுவாங்க. ஸோ இதையே தான் திருப்பி கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே மேலே என்ன பார்த்தீங்களோ அதே தான் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த 4 ஹெட்டிங்கையும் தனித்தனியாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சாகித்ய அதாவது பரம்பரா, இலக்கியம் மற்றும் ட்ரெடிஷன், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். इससे संबंधित साहित्य का 3 उपयोगों में बांटा गया है. இது ரிலேட்டடாக இந்த இதிகாசத்தில் வந்துட்டு 3 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தா வந்துட்டு பிராமன் கிரந்த், பௌத்த சாகித்ய, ஜெயின சாகித்ய. பிராமன் கிரந்த் அப்படின்னா பிராமணர்களால் எழுதப்பட்ட அந்த புத்தகங்கள். பௌத்த சாகித்ய அப்படின்றது புத்தருடைய காலத்துல அவங்க எழுதினது. ஜெயின சாகித்ய அது ரிலேட்டடா அவங்க எழுதினது. இப்போ பிராமன் கிரந்த பத்தி பார்க்க போறோம். भारतीय परंपरा के अनुसार संपूर्ण भारतीय जीवन के विविध अंगों का परिचय वेदों से हमें मिलता है. இந்த இந்தியன் ட்ரெடிஷன், ஆஸ் பர் இந்தியன் ட்ரெடிஷன் அனுசாரன்னா அக்கார்டிங் டு தட் அப்படின்னு அர்த்தம். அதன்படி சம்பூர்ண பாரதிய ஜீவன், அதாவது முழுமையான இந்திய வாழ்க்கையினுடைய விவித அங்கோங்கா பரிச்சய, வெவ்வேறு விதமான அந்த பார்ட்ஸை பத்தின அறிமுகம் அப்படிங்கிறது இந்த வேதங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. उसी प्रकार ब्राह्मण ग्रंथों में उस समय के राजनैतिक और सामाजिक जीवन की पूरी जानकारी हमें मिलती है. அதே மாதிரி தான் இந்த பிராமன் கிரந்தோ அப்படிங்கிற அந்த பிராமன் புக்
புக்ல இருந்து நமக்கு அந்த டைம்ல இருந்த ராஜனித்திக் அப்படின்னா என்னது, அந்த பொலிட்டிக்கல் மற்றும் சாமாஜிக் சொசைட்டில சம்பந்தமான அந்த வாழ்க்கையை பற்றின முழு விஷயங்களும் நமக்கு தெரிய வருகிறது. ஆரண்யக்கும் மே ஹமே தார்ஷனிக் விசார் மில்தே ஹேங். இந்த ஆரண்யக்கும் அப்படிங்கிறது இந்து ரிலீஜியஸ் சம்பந்தமான புக்ஸ். இதுல இருந்து நமக்கு பிலோசபிக்கல் தாட்ஸ் கிடைக்குது. उपनिषदों में दार्शनिक समस्याओं का विस्तृत विवेचन हमें मिलता है. உபனிஷத்துல வந்துட்டு நமக்கு பிலாசிக்கல் ப்ராப்ளம்ஸினுடைய ஒரு டீட்டெயிலான விளக்கம், விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. விவேச்சன்னா விளக்கம். அடுத்து பௌத்த சாகித்ய. भारतीय इतिहास के अध्ययन के लिए बौद्ध साहित्य से की सामग्री हमें मिलती है. இந்த இந்திய வரலாறு அப்படிங்கிறத படிக்கிறதுக்காக நம்முடைய பௌத்த சாகியத்துல இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்குது. சாமகிரி அப்படின்னா மெட்டீரியல்ஸ், இதை எழுதுறதுக்காக உதவக்கூடிய டூல்ஸ். ஜாதக கதாயே கால்பனிக் ஹேங். இந்த பூர்வீக கதைகள் அப்படிங்கிறது நமக்கு கற்பனையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்மே மகாத்மா புத்தகி பூர்வ ஜென்மக்கி கதாயஹேங். இதுல மகாத்மா புத்தர் இருக்காது, அவருடைய பழமையான வாழ்க்கையினுடைய கதை இருக்கிறது. இன் கதாவுமே உஸ் சமயக்கி சமாஜ்கி சஜீவ் சித்தன் தேக்னேக்கும் மில்தே ஹேங். இந்த கதைகளை படிக்கிறது மூலமா அந்த டைம்ல இருந்த சொசைட்டில இருந்த அந்த லைஃப வந்துட்டு அப்படியே வந்துட்டு நமக்கு என்ன சொல்றது, லைவ்லியா கிடைக்கப்பெறுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு त्रिपिटक में बुद्ध भगवान के वचनों व सिद्धांतों का संग्रह है. त्रिपिटक 3 है यथा. அதாவது சொல்லுவாங்களா 3 பிரின்சிபல்ஸ் ஆஃப் புத்தா சொல்லுவாங்களா, அதுதான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. சுத்தா பிட்டக், அபித்தம்ப பிட்டக், வினய பிட்டக் அப்படிங்கிற 3 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது ஜைன சாகித்ய. भारतीय इतिहास व संस्कृति की जानकारी प्राप्त करने के लिए ஜைன சாகித்யம் का अध्ययन बहुत उपयोगी है. இந்த நம்மளுடைய இந்திய வரலாற்று மற்றும் அந்த கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜைன சாகித்யத்தினுடைய படிப்பு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஜைன சாகித்யக்கு பிரமுக ரச்சனாயே ஹைங். அதாவது இந்த ஜைன சாகித்யத்தினுடைய முக்கியமான படைப்புகள் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு பஸ்வஷ்ட் பர்வத், பத்ரபாஹு சரித்ர, பிருஹத் கல்பசூத்ர, ஆச்சாரங்க சூத்ர, ஞான தர்ம கதா, லோக் வியாக் ஆதி. ஸோ இதெல்லாம் அவங்க படைத்த படைப்புகள். அந்த 6 பேரையும் நீங்க எழுதிதான் ஆகணும். ஏன்னா ஜைன சாகித்ய ஹெட்டிங்ல பெருசா ஒண்ணுல 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த புக்ஸை நீங்க எழுதிடணும். ஐतिहासिक ग्रंथ, வரலாற்று புத்தகம். भारतीय लेखन बोली के अनुसार इतिहास पुराना के वर्ग में कई ग्रंथों आ सकते हैं, मगर आधुनिक शैली ऐतिहासिक ग्रंथ संस्कृत में बहुत कम ही हैं. அதாவது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரைட்டிங்ஸ் அக்கார்டிங் டு தட், அவங்க இந்த எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றதுபடி பார்த்தா இந்த பழமையான வரலாறு அப்படிங்கிறது வகை வகையா வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இப்ப மாடர்ன் ஸ்டைல்ல இந்த வரலாற்று புத்தகம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல ரொம்ப கம்மியா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்மே கல்ஹனாக்கே ரச்சித் ராஜதரங்கினி, பாணபட்ட ரச்சித் ஹர்ஷ சரித்திர, பத்மகுப்த का நவசாகசங்க சரித்திர ஆதி பிரமுக ரச்சனாயே ஹேங். அதாவது கல்கனாவால எழுதப்பட்ட ராஜதரங்கினி அப்படிங்கிறது, பாணபட்டாவால படைக்கப்பெற்ற ஹர்ஷ சரித்திர அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பத்மகுப்தால படைக்கப்பெற்ற நவசாகசங் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான படைப்புகள். தமிழ் பாஷா கே கலிங்கத்து பதனி, குலோத்துங்க பிள்ளை தமிழ், நந்தி கலம்பகம் आदि ऐतिहासिक उपादेयता के लिए प्रसिद्ध है. அதாவது தமிழ்ல நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ்ல கலிங்கத்து பதனி, குலோத்துங்க பிள்ளை தமிழ், நந்தி கலம்பகம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு
ஹிஸ்டாரிக்கல், யூசபிலிட்டிக்காக ரொம்ப ஃபெமிலியரான விஷயங்கள். உபாதேயத்தா அப்படின்னா யூசபிலிட்டி. ஸோ அடுத்தது புராதத்துவ. पुरातत्व की गोज से प्राप्त सामग्री इतिहास लेखन में सहायक हैं. இந்த புராதத்துவத்துல தேடலின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இந்த இந்த வரலாறுலாம் எழுதுறாங்களா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. उत्खनन से निकली चीजें, उत्कीर्ण लेख, मुद्राएं, सिक्के, ஸ்மாரக் பவன், மூர்த்தியா ஆதி இஸ்மே ஆத்தே ஹேங்க. இதுல என்னெல்லாம் வருது பாருங்க. உத்கண்ண சே நக்கலி சீஜி அப்படின்னா அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய திங்ஸ். அப்புறம் வந்துட்டு உத்கர்ணி லேக் முத்ராயம் கல்வெட்டுகள், சிக்கே காயின்ஸ், ஸ்மாரக் பவன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு நினைவு மண்டபங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மூர்த்தியா அதாவது ஸ்டாச்சுஸ், ஆதி இஸ்மே ஆத்தேன்னு இதெல்லாம் இதுக்கு கீழே வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது विदेशी लेखक और यात्री, फॉरेन राइटर्स एंड ट्रैवलर्स, यूनानी, चीनी, अरबी आदि लेखकों और यात्रियों से प्राप्त विवरण इतिहास लेखन में प्रयुक्त होते हैं. இந்த கிரேக்கர்கள், சீனர்கள், அரபியர்கள் போன்ற எழுத்தாளர்கள் மற்றும் அதாவது இந்தந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்த எழுத்தாளர்கள் மற்றும் அந்த டிராவலர்ஸ்னால அவங்க மூலமா கிடைக்கப்பெற்ற அந்த மெசேஜ் இந்த ஹிஸ்டரி எழுதுறதுக்கு பயன்பட்டது. ஹெரோடோட்டஸ் கா ஹிஸ்டோரிக்கா பிரசித்த கிரந்த் ஹைங்க. இந்த ஹெரோடோட்டஸ்னால எழுதப்பட்ட இந்த ஹிஸ்டோரிக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. ஃபாஹியன் ஹுவான் சாங், சங்யூன், இட்செங் ஆதி பிரசித்த சீனி யாத்ரி ஹைங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு சைனா ரைட்டர்ஸ், சைனா டிராவலர்ஸ். சைனால இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த டிராவலர்ஸ். அரப் से सुलेमान, हसल निजामी, அல்பேசனி ஆதி யாத்ரி है ये. அரப்ல இருந்து வந்த யாத்ரா அந்த டிராவலர்ஸ் 3 பேர் பேரை இங்க கொடுத்திருக்காங்க. इनके लिखे ग्रंथों से उस समय के रीति रिवाज, आचार विचार आदि की जानकारी मिलता है. இவங்க எழுதின அந்த புக்ஸ் மூலமாக, யார் இந்த டிராவலர்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்களோ அந்த புக்ஸ் மூலமாக அந்த டைம்ல இருந்த ரீதி ரிவாஜ் அப்படின்னா பழக்க வழக்கங்கள், ஆச்சார் விசார் நெறிமுறைகள், ஆதிக்கு ஜான்காரி மில்தேனா போன்றவரையெல்லாம் நமக்கு அதுல இருந்து தெரிய வந்தது அப்படின்னு அர்த்தம். इन साधनों से प्राप्त सामग्रियों के सावधानी से उपयोग करना चाहिए. இந்த மெட்டீரியல்ஸ் மூலமாக இந்த சாதனங்கள் மூலமாக நமக்கு கிடைத்த மெட்டீரியல், சாமகிரினா மெட்டீரியல்ல நம்ம கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். படிங்க. ஏதாவது இதுல புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், இது ஒரு மொழியை கத்துக்கிறீங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்காதீங்க. மொழியை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. கொஞ்சமா படிச்சாலும் தெளிவா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.